வணக்கம். தாவேகாக்காரங்கலாம் பெரும்பாலும் எல்லாம் நினைக்கிறது என்னன்னா, நாளைக்கு கண்டிப்பா முதலமைச்சரா விஜய் தான் வருவாரு. விஜய் தான் முதலமைச்சர் அப்படிங்கிற மாரி ஒரு நம்பிக்கையில, ஒரு அசாத்தியமான ஒரு நம்பிக்கையில இருந்துட்டே இருக்காங்க. இதுவரைக்குமே தேர்தல சந்திக்கல. இந்த தேர்தல்ல எத்தனை சதவீத வாக்குகள் பெறுவாங்க அப்படின்லாம் தெரியல. ஆனா கருத்து கணிப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு ஒரே ஒரு கருத்து கணிப்பு மட்டும் ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும் சொல்லியிருக்காங்க. 120 தொகுதிகள வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூட வந்து பெருசா வந்து வட மாநிலத்துக்காரங்க சொல்கிற கருத்து கணிப்புலாம் அந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொன்னாலும் விஜய் தரப்பு வந்து ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. நாளைக்கு நம்ம ஜெயிப்போம், நம்ம முதலமைச்சர் ஆவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா கட்சிகளுக்கும் அவங்களுக்கான ஒரு நம்பிக்கை இருந்துட்டு தானே இருக்கும். அதே போல் விஜய் வந்து நேற்று என்ன செஞ்சுருக்காரு, அவருடைய முக்கியமான கட்சி நிர்வாகிகளோட ஆலோசனை பண்ணியிருக்காரு. ஒருவேளை தேர்தல் முடிவுகள் தனி பெரும்பான்மை அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. தனி பெரும்பான்மை நம்ம ஆட்சி அமைச்சிடலாம். யார் யார் அமைச்சர் அந்த லிஸ்ட்டை போடுங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அந்த லிஸ்ட்டெல்லாம் வெளியாச்சு. அதுக்கப்புறமா ஒருவேளை நம்ம வந்து தனி பெரும்பான்மையில் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு, நமக்கு கிடைக்கல, தனி பெரும்பான்மையில் கிடைக்கல அப்படின்னா கணிசமான சீட்டுகளை மட்டுமே நமக்கு கிடைச்சா என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நேற்று நைட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா விஜய் வந்து நிர்வாகிகளோட ஆலோசனை பண்ணியிருக்காரு. இப்போ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு 100 தொகுதிகளை பெறணும். 100 தொகுதிகளை ஒரு வேளை தாவேக்காவுக்கு கிடைக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். 100 தொகுதிகள் கிடைச்சதுன்னா வெற்றி பெறதுக்கு, ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு 18 தொகுதிகள் தேவைப்படும் தாவேக்காவுக்கு. அந்த 18 தொகுதிகளை அவங்களால ரொம்ப சுலபமாக பெற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா இந்த 18 தொகுதிகளை வந்து திமுகவோட தோழமை கட்சியிலேருந்து ஒரு 20 சீட்டை வந்து ரொம்ப சுலபமாக விஜய்னால உருவ முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை விஜய்க்கே இருக்குது. ஏன்னா காங்கிரஸ் கட்சி இப்போயே பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை விஜய் கட்சி ஒரு தாவேக்கா வந்து ஒரு 100 தொகுதிகளை ஜெயிக்குது அப்படின்னா காங்கிரஸ் கழட்டிட்டு வந்துருவாங்க. அப்புறம் விசிகா வந்துடும், தேமுதிக வந்துருவாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லிட்டார்ல விஜய். அது எங்கேருந்து ஜெயிச்சா என்ன இருக்குது, நம்ம இங்கிட்டு வந்து அப்படியே ஜம்ப் ஆகுறதுல என்ன இருக்குது, ஒன்றும் கிடையாது, நம்ம இந்த 5 வருஷத்தை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நினைப்பாங்க. அதே போல் விஜய் தரப்பும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சரி நம்ம திமுக கூட்டணியில் இருக்கவங்கள நம்ம பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்னு தான் நேற்று ஆலோசனை பண்ணியிருக்காங்க. நமக்கு 20 சீட்டு தேவைப்படும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து திமுக கூட்டணியில் இருக்கவங்கள நம்ம கேட்டு பார்ப்போம், சொல்லி பார்ப்போம். ஒரு வேளை ஆதரிப்பாங்க, கண்டிப்பாக ஆதரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக ஆட்சி அமைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. இந்த மாதிரி ஆலோசனைலாம் பண்ணாங்க. சரி இவங்க எதிர்பார்க்குற மாதிரி 100 சீட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியாக மற்ற கருத்து கணிப்புலாம் சொல்கிற மாதிரி ஒரு 50 தொகுதிகளுக்குள்ள ஒரு 40-50 தொகுதிகள் கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு விஜய்க்கு அப்படின்னா என்ன பண்ணுறது? இப்போ திமுகவும் ஆட்சி அமைக்க முடியாது, இந்த சைடு அதிமுக கூட்டணியும் ஆட்சி அமைக்க முடியாது. கண்டிப்பாக தாவேக்கோட ஆதரவு யாருக்கு இருக்குது அப்படி தான் பார்ப்பாங்க. அதிமுக சரி திமுகவும் சரி தாவேக்கோட ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கணும். அப்படி கொடுக்க வேண்டிய ஆதரவு தெரிவித்தா தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் தாவேக்கா அந்த மாதிரி ஒரு மெஜாரிட்டி யாருக்குமே கிடைக்காது அப்படின்னா தாவேக்காவோட சப்போர்ட் இருந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்தால் யாரையுமே நம்ம ஆதரிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. ஏன்னா அப்படி ஆதரித்தோம்னா நமக்கு பலகீனமாயிடுவோம். ஒருவேளை மறு தேர்தல் வருது, தனி மெஜாரிட்டி யாருக்கும் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து திரும்பவும் தேர்தல் வருது அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் வந்து தாவேக்காவுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்துமே வந்து நேற்று பேச்சில் வந்து இருந்திருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை நம்ம ஆதரிக்கக்கூடிய சூழ்நிலை கட்டாயம் ஏற்படுது அப்படின்னா பாஜக இல்லாத அதிமுக அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரணும். பாஜகவை வந்து அதிமுக கழட்டி விட்டால் போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அதிமுக வந்துச்சு அப்படின்னா பாஜக கழட்டி விட்டு அதிமுக தாவேக்கோட பேச்சுவார்த்தை நடத்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதிமுகவை ஆதரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. வெளியே இருந்து நம்ம அந்த அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்கறதோட அவங்களோட நம்ம கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம். கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்கும் போது நம்ம ஆட்சி அதிகாரத்திலே நம்ம பங்கு கேட்போம். எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும். கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்கு. நேற்று ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விஜய் தரப்பு இந்த மாதிரி ஆலோசனைகள் தான் அதிக அளவில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் தரப்பில் வந்து ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. விஜய் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு லார்ஜஸ்ட்டு தொகுதிகளை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படி கணிசமான தொகுதிகளை பெற்றாலும் யாரை ஆதரிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறதையும் பற்றி பேசியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லி. விஜய் நினைக்கிற மாதிரி நடக்குமா இல்லை கனவு தானா அப்படிங்கிறத நாளைக்கு நேரம்லாம் தெரிஞ்சிடும். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.